அதிமுகவில் வரலாறு அப்பயே ஒன்றியத்தில் சொன்னார், நாமளும் புதிய உறுப்பினர் கூப்பிடலான்னு. அவனுக்கு சும்மா 100 பேர் தான் சேர்த்துருக்கானுவ, அதை கூப்பிடணுவ. நம்ம கிளைக்கழகமே கிட்டத்தட்ட இந்த ஒன்றியத்தில் மட்டும் 200 கிளைக்கழகம் இருக்காங்க. 200 கிளைக்கழகம் 8 சட்டமன்ற தொகுதியில் இந்த ஒன்றியத்தில் தான் அதிக கிளைக்கழகம். சிறுவாரத்தில் 33. அதனால் கிளைக்கழகத்துடைய வந்திருக்கின்ற கிளைக்கழகத்துடைய செயலாளர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கம் மட்டுமல்ல, தலை சார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடப்பட்டிருக்கேன். ஏனென்றால் கடுமையான எதிர்கட்சியாக இருந்த காலத்திலே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு முன்னர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி, கடுமையான போட்டி. அப்பேற்பட்ட போட்டியில் கூட நம்மளுடைய நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் அறிஞர் கெங்கவழி நம்ம நல்ல தேர்வு அவர்களை சுமார் 8000 வாக்குகள் கூடுதலாக நம்ம கெங்கவழி. சில பேர் சொல்றானுவ, நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வராது. சார், தொடர்ந்து எடப்பாடி அண்ணன் என்னைக்கு தலைமையேற்றாரோ அம்மா காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் 20 ஆண்டு காலம் இது அதிமுக கோட்டையாக பொம்மனால தொடர்ந்து அதுல என்ன காரணம்? அம்மா தெரிவிக்க பாருங்க, உங்களுடைய உழைப்பு, நீங்க உழைத்த உழைப்பு, உங்களுடைய ரத்தத்தை சிந்தி எங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்க. உண்மையாலுமே கடந்த காலம் வேற, வருகின்ற காலம் 2026 எடப்பாடியார் முதலமைச்சராக உறுதி அன்றைக்கு வருகின்ற பொழுது இந்த கிளைக்கழக செயலாளர் தரத்தை உயர்த்திக் கொள்வாங்க. சிறப்பான வேலை. நம்ம நினைக்கிறோம் மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் கொடுக்கின்ற பேப்பரை ஒன்றிய செயலாளர் கொடுக்குறோம். ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் கொடுக்குறீங்க. அந்த வாக்கை உருவாக்கி அந்த வாக்கை வெற்றி பெற செய்வது இங்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளால் சார்போட எங்களுக்கு காணாது.